சொல்கிறேன். परमेश्वर ने दिए हुए वचन के लिए मैं धन्यवाद देता हूँ. ஸோ நேற்றைய தினத்தில் கூட பைபிள் ஸ்டடியில் நாங்கள் இதை தான் குறித்து தியானித்துக்கிட்டு இருந்தோம். और कल भी बाइबल स्टडी में हमने इन्हीं वचनों पर ध्यान किया था. ஸோ ஐ ஆல்சோ மெடிடேட் சம் वर्स ऑन yesterday night. और मैंने भी ऐसे वचनों पर मनन किया था. So brother already explained most of the things. और अधिकतर बातों को ब्रदर ने पहले ही समझा दिया है. So I want to show some few verses. मैं सिर्फ थोड़े और वचनों को बताना चाहता हूँ. So that we can read that verse Acts chapter 24 verse 25. 24. Yeah, 24 verse 25. और प्रेरितों के काम 24वें अध्याय में 25वां वचन. और जब वह धर्म और संयम और आने वाले न्याय की चर्चा करता था तो फेलिक्स ने भयमान होकर उत्तर दिया कि अभी तू जा, अवसर पाकर मैं तुझे फिर से बुलाऊंगा. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா பவுல் வந்து ஒரு ஜெயிலில் இருக்கிறாரு. तो हम जब इस वचनों को देखते हैं तो हम समझते हैं कि पौलुस जो है जेल में है. ஸோ இன்கேஸ் நம்ம வந்து அவர் வந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படாமல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா எப்படியாவது வந்து இந்த ஜெயிலேருந்து வெளியேறணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. तो मान लीजिए यदि पौलुस उस स्थिति में जब जेल में था तो वो पवित्र आत्मा बिना पाए हुए एक साधारण व्यक्ति होकर होता तो उसके मन में यही विचार चलता कि कब मैं इस जेल से छूटूं, कैसे मैं यहाँ से निकलूं बाहर. ஆனால் அவர் வந்து தனக்கானது எதுவுமே தேடலை. लेकिन कभी उस स्थिति में होते हुए भी अपने खुद के लिए उसने कुछ भी मांगा नहीं. முழுக்க தெரியுது. சாக்மன் கூட சொல்லியிருக்காரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அப்படின்ற எக்ஸ்பிளைன் ஏதாவது கொடுக்கணும்னா அதுக்கு வந்து பட்டம் கொடுக்கணும்னா இவருக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. लेकिन पूरी तरह से वो जिस तरह से उसका व्यवहार था उस जेल के अंदर भी एक बिल्कुल आत्मिक पिता के समान उसका व्यवहार था. ஸோ அப்படியே அவர் வந்து தன்னுடைய தேவையை கூட உணராமல் இவ்வளோ நம்ம இப்படி வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் கோபம் அடைஞ்சு நம்மளை இன்னும் ஜெயிலில் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை அவர் கொலை பண்ணுறதுக்கு கூட அதிகாரம் இருக்குது அவர்கிட்ட. ஸோ இன்கேஸ் வந்து அவர் வந்து பவுல் இப்படி நினச்சிருக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து அவர் உள்ளுக்குள்ளே பயந்து இருந்தார்னா இல்லை நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கிட்ட சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவை சொல்கிறோம், அதனால் அவர் பயந்து இருந்தால் அவர் அந்த பெலிக்ஸ் வந்து அவரை கொல்றதுக்கு கூட அவருக்கு அதிகாரம் இருக்குது. तो प्रेरित पौलुस के मन में शायद ये ऐसा भी विचार हो सकता था कि जो मैं परमेश्वर के बारे में उसके विषय के बारे में फेलिक्स के पाप के बारे में उसको जब समझाने वाला हूँ हो सकता है कि वो मुझे मार डाल सकता है, उतना तो उसको अधिकार है, या तो फिर मेरा जेल का जो समय है वो शायद 10 साल बढ़ाकर वो करने के लिए भी उसका अधिकार है. ये सारे डर शायद पौलुस के दिल में आए होंगे. ஸோ நம்ம துர்சிலா அவருடைய மனைவி கூட வாசிக்கிறோம். துர்சிலா और उसकी पत्नी द्रुसिला के बारे में हम देखते हैं. ஸோ அந்த பொண்ணு யாருன்னா அந்த அவங்க வந்து ஏரோதோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ரியில் நான் படித்தேன். कई एक जगह पे जब मैंने पढ़ा था तो मैंने देखा कि यही फेलिक्स की पत्नी द्रुसिला जो है वो हेरोद की बेटी है. அந்த ஏரோது தான் வந்து யோவானோட சகோதரன் யாக்கோபா வந்து கொலை செஞ்சது. और हेरोद वही है जो யோहाना का भाई யோहाना का भाई याकूब का उसने घात किया था. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் அவன் உள்ளுக்குள்ளே நினச்சிருந்தான்னா அங்கே வந்து அவன் பயந்துருந்தானா அந்த பவுல் அப்படி பயந்துருந்தாருன்னா அந்த இடத்துல வந்து அவர் சுவிசேஷத்தை சொல்லியிருக்க முடியாது. तो ये सारे चीज़ों के बारे में जानने के बाद भी यदि पौलुस के मन में शायद यही सोच आएगा, ये सब जानने के बाद भी वो फेलिक्स के सामने उसके पाप को लेकर उसको बताता तो शायद वो भी मर जाता. ஸோ நான் அவர் வந்து 3 காரியத்தை வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. लेकिन 3 विषयों के ऊपर वो फेलिक्स के साथ चर्चा करता है. நீதியையும் இச்சையடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும். वो धर्म के बारे में, संयम या अनुशासन और आने वाले न्याय के बारे में. ஸோ இந்த நீதின்னு அப்படின்னு சொல்லி வாசிக்கும்போது நம்ம சங்கீதம் 34:15 और भजन संगीता 34 का 15 में धार्मिकता के बारे में हम देखते हैं. ஸோ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. परमेश्वर का जो नजर है वो धार्मिक लोगों के ऊपर टिकटिकाए लगा हुआ है. அதே நேரத்தில் 1 பேதுரு 3:12 और पहला पत्रुस 3:15 में ऐसा है, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. परमेश्वर की जो नजर है धार्मिक लोगों के ऊपर बनाए हुए रहता है. ஏன்னா அவர் வந்து அவர் பரிசுத்தமுள்ள கடவுள் और वो पवित्र परमेश्वर है. ஸோ வேதம் சொல்றது போல பரிசுத்தமின்றி தேவனை யாரும் நம்ம தரிசிக்க முடியாது. और जैसे पवित्र शास्त्र कहता है कि बिना पवित्रता के कोई भी व्यक्ति परमेश्वर को नहीं देख सकता. ஸோ தேவன் நம்ம வந்து நீதியா ஒரு வாழ்க்கை வாழணும்ன்றதை விரும்புறாரு. इसलिए परमेश्वर खुद चाहता है कि ऐसा एक जीवन हम बिताएं जिसमें धार्मिकता हो. அப்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவருடைய கண்கள் வந்து பூமியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. और ऐसे लोग जो ऐसा धार्मिक जीवन बिताते हैं बिल्कुल सही, उनके ऊपर परमेश्वर की नजर लगी हुई रहती है. இயேசு கூட அந்த மலை பிரசங்கத்துல சொல்லியிருக்காரு. और यीशु भी उस पहाड़ी उपदेश में ऐसा लिखा है, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். और जो நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். और जो धार्मिकता के भूखे प्यासे हैं वो धन्य हैं.
10ஆம் வசனத்தில் கூட சொல்லுங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். और उसी अध्याय के 10वें वचन में ऐसा लिखे कि धन्य है वे जो धर्म का कारण सताए जाते हैं. ஸோ நீதியை குறித்து நமக்கு ஒரு பசி தாகமோ, அதே நேரத்தில் நீதிக்காக நம்ம வந்து துன்பப்படுறவங்க இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சிருக்காரு. तो यहाँ पर यीशु मसीह हमें इसलिए बुलाते हैं कि धार्मिकता के लिए हमें भूख और प्यास हो, उसके साथ साथ धार्मिकता के लिए सताए जाने के लिए भी हमें तैयार रहना है. அதே நேரத்தில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. और मत्ती के 6 के 33 में ऐसा लिखा है कि सबसे पहले परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता की खोज में रहो. ஸோ மற்றதெல்லாம் கூட ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு तो சொல்றாரு. बाकी की चीज़ों जिसकी ज़रूरत तुम्हें होती है वो तुम्हें मैं खुद दे दूंगा. ஸோ நம்ம வந்து பரிசுத்தமாக நீதியாக வாழ முடியுமா அப்படின்னா நம்மளால எதுவும் முடியாது. तो यदि हम सोचे कि क्या हम अपने खुद की शक्ति से ये धर्मी बनकर जी सकते हैं तो बिल्कुल नहीं हो सकता. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்குள்ள அனுப்பியிருக்காரு. और इसीलिए परमेश्वर ने पवित्र आत्मा हमें दिया है ताकि हम धर्मी जीवन बिता सकते हैं. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 16, 7 and 8. और यूहन्ना उसका 16वें अध्याय में 7 और 8. ஸோ நான் 8ஆம் வசனம் படிக்கிறேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். और यूहन्ना 16 का 8 में, और वह आकर संसार को पाप और धार्मिकता और न्याय के विषय में निरुत्तर करेगा. ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து அந்த உணர்வை தர முடியும். तो पवित्र आत्मा ही एकमात्र है जो इन सारे चीज़ों के बारे में हमें एहसास दिला सकता है. ஸோ அதே நேரத்தில் வந்து நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருமையும் கொள்ள முடியாது. तो उसके साथ साथ में हमें ऐसा भी घमंड की सोच नहीं होनी चाहिए कि हाँ मैं तो पहले से पवित्र जीवन बिता रहा हूँ, ऐसा सोचकर घमंड में भी जीना नहीं ஸோ चाहिए. இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிமித்தமாக தான் நம்ம வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். और परमेश्वर यीशु मसीह की दी हुई अनुग्रह के वजह से हम ये जो है धार्मिक जीवन जी पाते हैं. ஸோ ரோமர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், और रोमियो के 3 उसके 24वें वचन में, being justified freely by his grace through the redemption that is in Christ Jesus. परंतु उसके अनुग्रह से उस छुटकारे के द्वारा जो मसीह यीशु में है सेंत में धर्मी ठहराए जाते हैं. ஸோ தேவன் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார், அதே நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்கிறார் வாழும்படி. तो परमेश्वर खुद चाहता है कि हम एक धर्मी जीवन बिताएं और उसके साथ साथ में वो जीवन बिताने के लिए वो मदद भी देता है. தேவன் எப்பவுமே நீங்களே எல்லா பாட்டையும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல ஒரு कभी भी परमेश्वर ये अपेक्षा नहीं करता कि सारे काम को तुम अपने आप के खुद की शक्ति से तुम कर लो. ஸோ அவர் ஆல்ரெடி வாழ்ந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை ஆல்ரெடி வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்காரு. तो पहले से यीशु मसीह ने इस जीवन को कैसा जिया जाता है उसे जीकर उसने हमें एक सबूत ठहराया है. வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுத்திருக்காரு. और ऐसा एक जीवन बिताया जा सकता है, एक आशा भी उसने हमें दी है. அதுக்கு மேலாக பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்காரு. और उसके ऊपर उसने हमें पवित्र आत्मा भी दिया है. ஸோ அடுத்ததா நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். और उसके बाद में जो है वो संयम. செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வாசிக்கும் போது இது வந்து सेल्फ कंट्रोल इज वन ऑफ द फ्रूट ऑफ होली स्पिरिट. और संयम या अनुशासन ये जो है पवित्र आत्मा का एक फल है. सो वी कैन रीड दैट वर्स Galatians 5 verse 23. और इस बात को गलातियों के पुस्तक उसके 5 के 23 में हम देख सकते हैं. Meekness, temperance, against such as there is no law. ஸோ ஆவியின் கனிகள் 9, அந்த 9ல் வந்து இந்த இச்சை அடக்கம் வந்து கடைசியாக இருக்குது. कृपा, भलाई, विश्वास, नम्रता और संयम ये पवित्र आत्मा की दी हुई एक फल है. ஸோ நம்ம வந்து இந்த ஆவியின் கனிகள் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே மிக முக்கியமான ஒரு கனியாக இருக்குது. तो ये जो पवित्र आत्मा का जो फल है संयम बहुत एक महत्वपूर्ण फल है. ஸோ அதே நேரத்தில் வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் வந்து அநேகர் வந்து இச்சையடக்கம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. तो इसके साथ साथ में पवित्र शास्त्र ये भी कहता है कि अंतिम दिनों में बहुत सारे लोग बिना अनुशासन के बिना संयम के दिखाई देंगे. ஸோ பிரதர் சொன்னது போல் நம்ம நாக்கு வந்து பயங்கரமாக நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம இருக்கு. और जैसे भाई ने बताया था कि हमारा जो जीभ है उसको बिल्कुल काबू में हम नहीं ला पाते हैं, ऐसे स्थिति में आ चुके हैं. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. पवित्र शास्त्र कहता है कि जीभ ऐसा एक अवयव है, एक अंग है जिसे कोई भी वश में नहीं ला पाता. ஆனால் பரிசுத்த ஆவியினோட கனி வந்து அது நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த நாவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நமக்கு வேதம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. लेकिन पवित्र शास्त्र हमें साथ साथ में ये भी आशा देता है जैसा ही पवित्र आत्मा हमें वास करने लगता है तो जीभ को हम बिल्कुल वश में ला सकते हैं, काबू में ला सकते हैं. Ephesians chapter 4 verse 29. और इफिसियों के 4 के 29 में கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். कोई गंदी बात तुम्हारे मुंह से न निकले. ஸோ அதே நேரத்தில் 1 Peter verse 3
10. और पहला पत्रस 3 अध्याय का 10वें वचन में, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். क्योंकि जो कोई जीवन की इच्छा रखता है और इच्छा अच्छे दिन देखना चाहता है, वह अपनी जीभ को बुराई से और अपने होठों को छल की बातें करने से रोके रहे. ஸோ இயேசு கிறிஸ்து வந்து இப்படியா வேதத்தில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம நாவை வந்து கட்டுப்படுத்தணும். और पवित्र शास्त्र के जरिए से यीशु मसीह ने हमें चिताया है कि हमें किस तरह से अपने जीभ को वश में रखना है. இந்த பூமியில் நீ நீண்ட நாள் வாழணும்னா உன் நாவை வந்து நீ कंट्रोल பண்ணணும். और यदि आप इस संसार में जीते हुए अच्छे दिन को देखना चाहते तो जरूरी है अपनी जीभ को संभाले रखो. அதே நேரத்தில் வந்து வேதம் சொல்லுது சொற்களின் மிகுதியினால் பாவம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுது. और उसके साथ साथ में ऐसा भी लिखा कि बहुत सारे बातों के बीच में पाप उत्पन्न होता है. 1 Corinthians chapter 15 33 verse 33. पहला कोरिन्थियों उसका 15 उसका वचन 33. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். 1 Corinthians chapter 15 33. धोखा न खाना बुरी संगति अच्छे चरित्र को बिगाड़ देती है. ஸோ இந்த நாவு வந்து நம்மளை வந்து அதிகமாக வந்து பாதிக்குது, நம்மளுடைய நல்லொழுக்கத்தை பயங்கரமாக பாதிக்குது. तो हमारा जो जीभ है वो हमारे अच्छे परिस्थिति को भी पूरी तरह से बिगाड़ देती है. ஸோ நான் வந்து பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு என் நாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தேன்னா என்னுடைய பரிசுத்தம் வந்து அது வீணாக தான் இருக்கும். तो यदि मैं अपने आप को पवित्र कहता हूँ और अपनी जीभ पर कोई काबू नहीं रखता हूँ, जो मन में आता है सारे बातों को बोलते रहता हूँ, तो ऐसे में मेरी जो पवित्रता है वो झूठी है. ஸோ அடுத்ததாக வந்து உணவு சாப்பாடு. और दूसरी जो है वो खाने पीने के मामले में. ஸோ நமக்கு வாசிக்கிறோம் தானியேல் வந்து அவன் வந்து ஒரு தீர்மானம் உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொண்டான். और हम देखते हैं कि दानियेल ने कैसे अपने अंदर ही अंदर एक निश्चय किया था. நான் வந்து இந்த போஜனத்தை வந்து இந்த திராட்சை ரசத்தையும் அந்த சாப்பாட்டையும் நான் சாப்பிட மாட்டேன். तो राजा के सामने जो पदार्थ जो खाना को परोसा जाता है उसमें मैं शामिल नहीं होऊंगा. பார்த்தீங்கன்னா தேவன் அவனுடைய ஒரு தீர்மானத்தை வந்து மூலமாக தேவன் வந்து அவனை ஆசீர்வதிச்சார். लेकिन उस निर्णय के जरिए से परमेश्वर ने किस तरह से दानियेल को आशीष दिया है हमने देखा है. அவர் மிகப்பெரிய அதிகாரியாக அந்த நாட்டில் வந்தான். उस देश में बहुत ही बड़ा उच्च स्थान तक वो पहुंच गया था. ஸோ இன்னொரு वचனம் வந்து பிரசங்கி. और दूसरा जो वचन है वो सबोपदेशक या एक्लेसियास्टिस में से चैप्टर 10 verse 17. और उसका 10वां अध्याय वचन 17. நம்ம வந்து வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. हे देश तू धन्य है जब तेरा राजा कुलीन है और तेरे हाकिम समय पर भोज करते हैं. ஸோ நம்ம வந்து வெறிக்கிறதுக்காகவோ இல்லை நம்ம வந்து நல்ல ஒரு புஷ்டியாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வரணும், இல்லை வேறு விதமான ஒரு சிந்தனையோடு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அது எப்படி உணவுனா நமக்கு ஏற்ற வேலையில் பசி இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த உணவு உண்ணணும்னா அந்த தேசமே வந்து ஒரு பாக்கியமுள்ள தேசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. तो जैसे इस वचन में लिखा है कि हमें कब खाना पीना चाहिए, जब हमें भूख लगती है, जब हमें ज़रूरत होती है, सेहत के लिए हमें खाना चाहिए, ना कि इसलिए कि हम तंदुरुस्त हो जाए और बड़े बड़े काम करें बल मिले, उसके लिए हमें खाना नहीं खाना चाहिए. அதே போல் நமக்கு வந்து சோதம் குமார் அந்த பட்டணத்தோட மிகப்பெரிய ஒரு பாவத்தில் ஒன்று என்னென்னா அவங்க வந்து plenty of foods அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். तो जैसे सोदोम और गुमोरा का जो पाप था वो मुख्य मूल उसका ये था कि वहाँ पर खाने पीने के लिए बहुतायत था. ஸோ அதுதான் அவங்க வந்து அந்த பாவத்தின் நிமித்தமாக தான் அவங்க அந்த ஒரு பாவம் अनेक பாவங்கள் இருக்குது, அதில் இதுவும் ஒரு பாவமாக இருந்துச்சு. तो उस देश में पाए गए बहुत सारे अनगिनत पाप में से ये भी एक पाप उनके बीच में पाया गया था. ஸோ நம்ம சாப்பாடு நிமித்தமாக நம்ம வந்து தேவனுடைய கிரியை வந்து நம்ம அழிக்கக்கூடாது. तो इसीलिए हमारे खाने पीने के बुरे आदतों के वजह से परमेश्वर का जो कार्य हमारे जीवन में हो रहा है उसे नहीं मिटाना चाहिए. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம அநேக இது சொல்லலாம். और इसलिए संयम या अनुशासन को रखकर हम बहुत सारे बातों को देख सकते हैं. ஸோ மூணாவதாக வந்து ஜட்ஜ்மெண்ட். और तीसरी जो है आने वाली न्याय. ஸோ நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ரெண்டாம் முறை வரும்போது நம்ம வந்து நியாயம் தீர்க்க போறாருன்ட்டு. हम जानते हैं कि अब दूसरी बार जब यीशु मसीह फिर से लौट आने वाले हैं तो वो सारे संसार को वो न्याय में लाने वाला है. ஸோ நம்ம வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள் குறித்து நம்ம எப்பவுமே அவர்கிட்ட நம்ம வந்து கடைசி நாளில் நம்ம வந்து அவருக்கு வந்து கணக்கு கொடுக்கணும். इसलिए जो कुछ भी बातें हमारे मुंह से निकलती है तो आखिरी दिन में उसके सामने जब हम खड़े रहेंगे तो उसका हिसाब हमें देना होगा. मैथ्यू चैप्टर 12 verse 36. और मत्ती उसका 12 का 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். और मैं तुमसे कहता हूँ कि जो जो निकम्मी बातें मनुष्य कहेंगी न्याय के दिन हर एक बात को लेखा देंगे.
ஸோ அதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம நாமே நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். तो इसलिए हम खुद को अपने आप को यदि अभी से न्याय करना शुरू करेंगे तो हम में कोई बुरी बात पाई नहीं जाएगी. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு அநேக பாவங்கள் வந்து இப்போ ரயில்வே டிக்கெட் எடுத்தது போல் அநேக பாவங்கள் நம்ம அநேகரை வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். कई बार हमने कितने सारे पाप जो कहते हैं, जैसे उदाहरण के लिए रेलवे टिकट के बिना सफ़र करना, ऐसे बहुत सारे पापों के बारे में हम जानते भी नहीं होंगे. தெரியல எவ்வளோ பாவம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்திலே வரல. और इतना पाप हमने किया है अभी तो आपकी हमको कोई गिनती भी नहीं है, कुछ याद या समझ नहीं है कि हमने क्या क्या कैसे कितने पाप किए हैं. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? तो अब हम क्या कर सकते हैं? ஸோ வேதம் சொல்லுது நீ இரக்கமா இரு. तो पवित्र शास्त्र कहता है कि तुम दयालु रहो. ஸோ நீ எவ்வளவோ दयालु குணமா நீ இருக்க முடியும் அந்த அளவுக்கு நீ दयालमा இரு. तो जितना हो सके तुमसे तुम दयालु जीवन बिता सकते हो, ऐसा एक करुणा और दया के साथ वाला जीवन तुम बिताओ. याकूब चैप्टर 2 याकूब उसका दूसरा अध्याय वर्स 13 और वचन 13. நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். 2 वर्स 13. याकूब उसका 2 वचन 13, क्योंकि जिसने दया नहीं की उसका न्याय बिना दया का होगा, दया न्याय पर जयवंत होती है. ஸோ நம்ம வந்து நம்ம நியாய தீர்க்கப்படாமல் இருக்கணும்னா அநேக பாவங்கள் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஸ்ட்ரெட்ரைட் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து எவ்வளோக்கு நம்ம இரக்கமாக இருக்கிறோமோ அந்த இரக்கம் வந்து நியாய தீர்ப்பில் நமக்கு வந்து நமக்கு வந்து அது உதவி செய்யும். तो यदि हम इसका हिसाब नहीं जानते कि हमने कितना पाप किया है, कितना क्या कुछ किया है, और हम नहीं जानते अभी हम कैसे जीवन बिताए, तो हम इस वचन के अनुसार जो है दया के साथ दूसरों के साथ और अधिक दया दिखाते हुए जी सकते हैं. ऐसा करने से यहाँ पे जैसा लिखा है कि दया न्याय के ऊपर भी जयवंत हो जाता है. ஸோ வேதம் சொல்லுது நியாய தீர்ப்பு வந்து தேவனுடைய வீட்டில் தூங்குற காலமாக இருக்கு. और जैसे लिखा है कि न्याय जो है परमेश्वर के घर से वो शुरू होता है. ஸோ அது முந்தி நம்ம இடத்துல தூங்கினா நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. तो हम इस बात का ध्यान दें, सोचे कि यदि ये न्याय हमारे जीवन से शुरू होता है तो वो कैसा एक न्याय होगा. ஸோ இன்றைய தினத்தில் நமக்கு இயேசு கிறிஸ்து வருவார்னா நியாய தீர்ப்பு நாளில் நம்ம நிற்கணுமா இருந்தால் நம்ம தகுதியாக இருக்க முடியுமா? तो आज के दिन में यदि यीशु मसीह आते हैं और न्याय के दिन में परमेश्वर की उपस्थिति में खड़ा रहना है, तो क्या उस दिन में हम खड़े रह पाएंगे? ஸோ நம்ம வந்து நம்ம சோதித்து நம்ம நாமே நியாயம் தீர்த்து கொண்டா நமக்கு வந்து நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்னு வேதம் சொல்லுது. और जैसे पवित्र शास्त्र कहता है कि अब से लेकर जब यदि लगातार अपने आप को न्याय में रहते रहेंगे, मन फिराते रहेंगे, तो उस दिन हमें परेशानी नहीं होगी. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஃபெலிக்ஸ் வந்து அவ்வளோ காரியங்கள் கேட்டும் கூட அவர் வந்து மனம் திரும்புன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லை. लेकिन वहाँ पर देखते हैं जैसे प्रेरित पौलुस ने फिलिक्स के सामने इन सारे बातों को कहा था, उनको इतने सारे बातों को सुनने के बाद भी उसके मन में बिल्कुल कोई मन फिराव नहीं आया. இன்று கூட अनेகர் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா நம்ம வந்து சத்தியத்தை தெரியாமே இருந்துட்டா போதும். आज भी कई लोग ऐसे जीवन बिताते कि ये बेहतर है कि हम सत्य बात या सच्चाई को न जाने. தெரிஞ்சாதான் நம்ம அப்படி வாழணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. यदि हम सत्य को जान लेंगे तो जरूरी पड़ता है कि वैसा एक जीवन भी बिताएं. சில பேர் இந்த சபையை விட்டு अनेகர் வந்து விலகி போயிருக்காங்க இது நிமித்தமா. और इसी वजह से बहुत सारे लोग कलीसिया को छोड़ के भी चले जाते हैं. ஸோ நம்ம வந்து நம்ம நியாய தீர்ப்பு நாளில் நம்ம வந்து வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நமக்கு அன்றண்டு நம்ம செய்கிற பாவங்கள்கிட்ட தேவன்கிட்ட அறிக்கையிட்டு நாமளே நிதானித்து கொண்டோம்னா நியாயம் தீர்த்து கொண்டோம்னா நம்ம வந்து நியாய தீர்ப்பு நாளில் பயப்படணும்னு அவசியம் இல்லை. तो न्याय के दिन में उस आखिरी दिन में यदि हमको शर्म से बचे रहना है, तो आज जो है हमारे सामने जो सारे पाप को परमेश्वर हमें सामने खुलासा करता है उसको मान लेना है, उसका कबूल करना है, माफ़ी मांगना है, और ऐसे करते रहने में रोज़ अपने आप को हमें न्याय में लाना है. ஸோ பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை சொல்லலான்னு விரும்புகிறேன். और पुराने नियम में एक उदाहरण के लिए मैं बताता हूँ. जेरेमिया चैप्टर 36 और यिर्मयाह उसका 36वां अध्याय. ஸோ ஜெரேமியாவுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை வந்து இந்த பாபிலோன்லேருந்து அந்த ராஜா வந்து இந்த மக்களையும் அந்த மிருகங்களையும் எல்லாத்தையும் அழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக பாரூக் மூலமாக அந்த சபையில் அந்த வாசிக்க சொல்கிறாரு. और बारूक के ज़रिए से जो है उस देश के बारे में वो जो मिटने वाला है, सर्वनाश होने वाला है, उसका जो चेतावनी है यिर्मयाह तक वो पहुंच जाता है बारूक के ज़रिए से. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து அந்த எழுதி கொடுத்த அந்த சுருளை வந்து அப்படி நெருப்பில் போட்டு அதை கொளுத்திடுறாரு. लेकिन जो कुछ भी वो पढ़ता है वो राजा क्या करता है, उसको लेकर वो आग में डाल देता है और वो जल जाता है. ஸோ அதனால் என்ன நடக்குது? तो इसके वजह से क्या होता है? ஸோ அந்த முழு தேசமும் அழிக்கப்படுது. तो वो पूरा देश जो है साथ साथ में वो पूरी तरह से मिट जाता है. அதே நேரத்தில் வந்து
பார்த்தீங்கன்னா தேவன் வந்து தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. उसके साथ साथ में हम जब देखेंगे कि परमेश्वर ने दाऊद को एक वायदा दिया था. அது வந்து 1 Kings chapter 9 verse 5. पहला राजा उसका 9वें अध्याय और उसका वचन 5. இஸ்ரவேலி சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை. 1 Kings वहाँ पहुंचकर उसने क्या देखा? 1 Kings 9:5. और ऐसा लिखा है कि पहला राजा 9:5 में कि पूरे इज़राइल के वंशावली में ऐसा कोई भी नहीं होगा जो दाऊद के राजगद्दी से नहीं बैठेगा. ஆனால் நம்ம வந்து ஜெரமியா சாப்டர் 36ல और यिर्मयाह उसके 36वें अध्याय में हम देखते हैं verse 30. और वचन 30. தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். इसलिए यहोवा यहूदा के राजा यहोयाकीम के विषय में यों कहता है कि उसका कोई भी दाऊद की गद्दी पर विराजमान न रहेगा. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணதுனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்காசனத்தில் இருக்கிறதுக்கு யாருமே கிடையாது. तो यहाँ पर हम देखते कि उन्होंने परमेश्वर के वचन को तुच्छ जाना, उसके बातों को नहीं माना, इसलिए वो पूरे देश में से कोई भी उसकी राजगद्दी में बैठने लायक नहीं ठहराया. ஸோ நம்ம நினைக்கிறோம் தேவன் வந்து எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், என் பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துல ஸோ ஏதோ ஒரு நாள் பெற்ற பாவம் மன்னிப்பை வச்சு எல்லா நாளும் நம்ம வாழ முடியாது. तो हमको शायद ऐसा लगता होगा कि किसी एक दिन, एक फलाने दिन में मैंने किसी एक पाप के लिए माफ़ी मांगा था, मुझे माफ़ी मिल गया, ये विश्वास है. उस माफ़ी को रख के बाकी के पाप को ढाँप कर मैं नहीं जी सकता. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. इसलिए ज़रूरी है कि हर एक दिन हमें मन फिराना है, हर एक पाप से जो परमेश्वर हमारी नज़रों में लाता है. அந்த ராஜா வந்து இந்த தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாமல் இருந்தானா முழு தேசமும் ரட்சிக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய சந்ததியில் அநேக ராஜாக்கள் இருந்திருப்பாங்க. तो यदि वो राजा ने उस वचन को सुनते ही उसको ग्रहण करता, उसको ना ही तुच्छ समझता, ग्रहण करते हुए उसके अनुसार करता होता, तो पूरा राज जो है वो सुरक्षित संभाले जाता और उसके देश, उसके वंशावली में से लोग उस राजगद्दी में शायद विराजते भी थे. ஸோ நம்ம இருதயத்தை ஒருபோதும் நம்ம கடினப்படுத்த வேணாம். इसलिए ज़रूरी है कि कभी भी हमारे हृदय को हम कठोर ना करें. ஸோ தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு மனத்தாழ்மையும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணுன்ற ஒரு விருப்பத்தையும் தேவன் தான் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. इसलिए मैं विश्वास करता हूँ कि परमेश्वर हर एक को उसके वचन को ग्रहण करके सुनकर उसके अनुसार जीने के लिए और नम्रता में जीने के लिए मदद करेगा. आमीन.